லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கணவன் மனைவியுமா உட்கார்ந்து இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். எப்படி தாவீது சொன்ன அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். தாவீது என்ன சொன்னாரு? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடும் ஏமாத்திரம். தாவீது சொல்லுகிற ஒரு அழகான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம நிறைய வீடு கிரக பிரவேசம் பண்ணும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது யாராவது ஒரு பதவிக்கு வரும்போது இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆண்டவர் இடத்துல, ஆண்டவர் இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறதே நீங்க போட்ட பிச்சைதான்ப்பா, இந்த நிலைமைக்கு நான் சந்தோஷமா, இந்த நிலைமையில நானும் என்னுடைய மனைவியும் நானும் என் கணவனாரும் இணைந்து இந்த சந்தோஷத்தை நாங்க அனுபவிக்கிறோமே, அதுக்கு நாங்கள் ஏமாத்திரம் சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில நடந்த நிறைய நிகழ்வுகளை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். தாவீது செய்தது அது மட்டும்தான். அவன் கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே என் வீடு ஏமாத்திரம், நான் ஏமாத்திரம் என்று தான் தனிமையாய் விடப்பட்ட அந்த சூழ்நிலையை நினைத்து பார்க்கிறான். இப்பொழுது ராஜாவாய் இருக்கிற தாவீது தன்னுடைய நிலைமையை நினைத்து பார்க்கிறான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூட அநேக முறையில தனிமையாய் விடப்பட்டிருப்போம். ஆடுகளின் பின்பாக தாவீது சுற்றி கொண்டிருந்தார். நம்ம எந்த ஒரு காரியத்தை தேடி விரும்பி அது பின்னாடி சுற்றி கொண்டிருந்தோமோ தெரியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மளை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு குடும்பமாய் நம்மளை உட்கார வைத்திருக்கார். கரெக்ட் தானே? பார்த்து சந்தோஷமா சொல்லுங்களேன், ஆமான்னு சொல்லுங்களேன். இங்க பாருங்க, தாவீது சொல்கிறான், இதுவரைக்கும் நான் என்னை நடத்தினதற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். நம்மளும் சொல்லலாம், ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நீர் நடத்தினதற்கு நாங்கள் இருவரும் ஏமாத்திரம், எங்கள் குடும்பம் ஏமாத்திரம், எங்கள் பிள்ளைகள் ஏமாத்திரம் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எப்படி இருந்தோம், கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை மாற்றி இருக்கிறார். சிந்தையில, சொற்களில, நடக்கையில, செயல்களில, வெளியரங்கமான வாழ்க்கையில, உள்பிரகாரமான வாழ்க்கையில எல்லாவற்றும் கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நம்ம முடிக்கலாமா? ஜெபம் பண்ணலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு லாஸ்லாக்கியத்தை நீர் எங்கள் தந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காய் நன்றி, நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காய் நன்றி, நீர் எங்களுக்கு கொடுத்த வேலைக்காய் நன்றி, நீர் எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்திற்காய் நன்றி, நீர் எங்களுக்கு கொடுத்த புரிதலுக்காய் நன்றி, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் நன்றி, நீர் எங்களுக்கு கொடுத்த வாகனத்திற்காய், வீட்டிற்காய் நன்றி. ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தினீரே, நாங்கள் எம்மாத்திரம் தகுதியே இல்லாத எங்களை தகுதிப்படுத்திருக்கீங்களா, அதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் தான் எங்களோடு இடைப்படணும். ஆண்டவரே அப்பா, இந்த இரவுல ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே, நாளைக்கு ஒரு 2 சகோதரிகளை நான் பார்க்கிறேன், நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆண்டவரே எனக்கு புதிய கிருபைகளை தாங்க, புதிய வரங்களை தாங்க, நீங்க எனக்கு புது கிஃப்ட்ஸை தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்பா, இவர்களுடைய ஜெபத்தை கேளுங்க, ஏறெடுங்கப்பா, கேட்டுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே நாளை துவக்கும் போது ஆண்டவரே புது கிருபைகளோடு, புது வரங்களோடு ஆண்டவரே நீர் அவர்களோடு இருக்கிறீர், உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பிரவாகிக்கிறீர். ஆண்டவரே அதை அவர்கள் உணர ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த வருகிற புதிய வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாய் இந்த பிள்ளைகளுக்கு அமைவதாக. அப்பா, காலை எழுந்து கொள்ளும் போது எங்களுக்கு சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் நீங்க கூட்டித்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்வையை நீர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் நீங்க ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.